இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4 சொற்கள் தந்திருக்கிறாங்க. இந்த 4 சொற்கள்ல ஏதோ ஒரு சொல் மீதி இருக்கக்கூடிய 3 சொற்கள்ல இருந்து வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? ஸோ நாள், ஆண்டு, நிமிடம், இரவு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான அமைப்புகளை கொண்ட சொற்கள் தான். இதுல வேறுபட்டு காணப்படக்கூடிய சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவுங்கிற சொல் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாள் அப்படின்னு சொல்றது ஒரு திட்டமான அளவீடு கொண்டது. நாளை வச்சு அளக்கலாம். என்ன இப்போ 30 நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதே மாதிரி ஆண்டு, ஆண்டும் அளவிடக்கூடியது. அளவிடக்கூடியது அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு தெரியும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அளக்கிறோம். அதே மாதிரி தான் நிமிடமும். இரவு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவாக அளவிடக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். 2 இரவுகள் அப்படின்னு அளக்கிறோம். அதே மாதிரி ஒரு இரவு ஒரு பகல் அப்படின்னு அளக்கிறோம். ஸோ இதுவும் அளவிடக்கூடியது தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மைக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம நம்ம இருக்கக்கூடிய பிரதேசத்துல இரவு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன? நைட்டுக்கு ஒரு 6 மணில இருந்து விடிய காலையில ஒரு 6 மணி வரைக்கும் இரவு. அந்த நேரமெல்லாம் ஃபுல்லா இருட்டிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அளவு திட்டம் இருக்கு. ஆனா இது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்ல. ஆனா நாள் அப்படின்னு சொல்றது அப்படி இல்ல. இப்ப இரவு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா வட துருவத்துல எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அத வந்து ஒரு லிமிட் இருக்காது. நைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பகல் ஒரு 3 மணியில ஆரம்பிச்சு அதே நேரத்துல அடுத்த நாள் 3 மணி வரைக்கும் கூட இரவுகளாக இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரு எல்லை, ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஒண்ணு இருக்காது. என்ன? ஆனா நாள், ஆண்டு, நிமிடம் அப்படியெல்லாம் இல்ல. 24 மணித்தியாலங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் அத நாள் அப்படின்னு சொல்லுவோம். 365 நாட்கள் வந்தா தான் அத ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 60 செகண்ட்கள் வந்தா தான் அத நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நாள், ஆண்டு, நிமிடம் இது வந்து அளவிடக்கூடியது. திருத்தமான அளவிடைகளை கொண்டது. இரவு அப்படின்னு சொல்றது மட்டும் திருத்தமான அளவிடைகள் இல்லாது அது வந்து ஒரு எப்ரோக்சிமேட் ஆனது. கன்ஃபார்மா சொல்ல முடியாதது. அதனால இதுல வேறுபட்டு காணப்படக்கூடியது இரவு அப்படின்னு சொல்றது.